வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக்கு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, 10th சயின்ஸு 75, அதாவது சென்டம் ஸ்கோர் பண்ணின பேப்பர்னுடைய ப்ரெசன்டேஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 1 மார்க்ஸ் பேஸ்ட் கொஷின். டோட்டலாக 12 கொஷின் நம்மளுக்கு இருக்கும். அந்த 12 கொஷினையும் கரெக்டான ஆன்சரை ஆப்ஷனலோட ரைட் பண்ணணும், ஒரே பேஜில் கவர் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2ல் 2 மார்க்ஸ் கொஷின், டோட்டலாக 10 கொடுத்துருப்பாங்க. 7 நம்ம அட்டன் பண்ணணும். அதில் 22 இருக்கக்கூடியது கம்பல்சரி கொஷின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷனில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா அழகாக நீட்டாக எழுதுறது, ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, ஒரு கொஷின்ஸ் கம்ப்ளீட்டான லைன் போடுறது, கரெக்டான கொஸ்டின் நம்பரை ப்ரெசென்ட் பண்ணுறது, இது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற கொஷின்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிறைய கொஷின்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, டயக்ராம்ஸ் கொஷின் இருக்குது, கால்குலேஷன் இருக்குது, அண்ட் பார்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் கொஷின் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா கொஸ்டின் இருக்குது. நம்ம என்ன கொஷின் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு சூட்டபுளான ஆன்சர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து படித்து நம்ம ரைட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15th கொஷின் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தா இப்போ நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கிற ஆன்சரை ரைட் பண்ணால் போதும். பட் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ரஸ்ட். அப்போ வாட் இஸ் ரஸ்ட்னா என்னன்னு சொல்லணும். அப்போ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிவிட்டு அந்த ரஸ்ட்டுக்கான ஈக்குவேஷனையும் நம்ம ரைட் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணும்போது நம்மளால் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 18th கொஸ்டின் பார்த்தோம். நம்ம பிரெயினோட பார்ட்ஸ் வந்துட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பிரெயினோட பார்ட்ஸ் there are 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பார்ட்ஸ் நேம் மட்டும் ரைட் பண்ணினா போதுமானதுங்க. இதே மாதிரி நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் 22 பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பேஸ்ட் கொஷின். இப்போ இதில் ஒரு கால்குலேஷன் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான ஃபார்முலா இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக ரைட் பண்ணணும், ஏன்னா அதுக்குன்னு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபார்முலாவில் அதுக்கு தகுந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா யூனிட்ஸ். அப்போ அந்த ஆன்சருக்கு என்ன யூனிட் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்த்து போடணும். சில இதுக்கு இருக்காது, இல்லாததுக்கு நமக்கு யூனிட் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் மென்ஷன் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3, இது 4 மார்க்ஸ் டைப். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்கும், 7 நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 32 இருக்கக்கூடியது கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட் இந்த 23 பாருங்கள், இனர்சியா. இப்போ இது வந்து டைப்ஸை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்சியா கிவன் எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் மட்டும் கொடுக்காம அதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம கொடுக்கணும். அப்படி ரைட் பண்ணால் தான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இனர்சியா there are 3 டைப்ஸ் ஆஃப் இனர்சியா: இனர்சியா ஆஃப் ரெஸ்ட், இனர்சியா ஆஃப் மோஷன், இனர்சியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இனர்சியா ஆஃப் டைரக்ஷனுக்கு பார்க்கலாங்க. இப்போ இனர்சியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சேம் டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கவே ட்ரை பண்ணுறது தான் இனர்சியா. அதாவது நெக்ஸ்ட்டு நான் அடுத்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க ஆப்போஸ் பண்ணுறது, தடை பண்ணுறது தான் இனர்சியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காரணத்தினால தான் நம்ம பஸ்ஸில் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு வளைவு வருது அப்படின்னா அந்த டேர்னிங்கில் நம்ம பஸ்ஸுக்கூட சேர்ந்து நம்ம சாய்வோம். அதுக்கு காரணம் அதனுடைய ஆல்ரெடி இருந்த டைரக்ஷனை சடனாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்போஸ் பண்ணுறது தான் ரீசன். ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 24. இப்போ 24 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் இது ஆக்சுவலாக. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பாக்ஸ் போட்டு அப்போ ஆப்போசிட்னுடைய கான்செப்டை நம்ம ஆப்போசிட்டில் ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினுடைய டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்,
திஸ் இஸ் cannot be controlled. எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டானது, இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஷியேட் கொஷினை வந்துட்டு நம்ம பாக்ஸ் போட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணி சூட்டபிளான ஆன்சரை நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸ் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் வந்து பார்ட்ஸ் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். டயக்ராம் ட்ரா பண்ணி பண்ண வேண்டிய கொஷின்ஸ்க்கு டயக்ராம் நீட்டாக ட்ரா பண்ணி அதில் பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் கரெக்டாக ஒரே பேஜில் ஒரு சைடாக வர மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 கம்பல்சரி கொஷின்ஸ். இந்த 32லேயே நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கொஷினுக்கு சப்டிவிஷன் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஏ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒய் டைப்ஸ் ஆஃப் கொஷின். ரீசன் அவுட் பண்ணணும். அப்போ ரீசன் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பதில் சொல்லிவிட்டு அது ஏன் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒய் டைப்ஸ் ரீசன் அவுட் கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கொஷின், இதில் என்ன கேட்டிருப்பாங்க கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் அலுமினியத்தோட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை ஏன் பண்ணாது அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிற ரீசனையும் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலுமினியத்தோட நைட்ரிக் ஆசிட் வந்து அட்டாக் பண்ணாது. அதாவது டைலூட் ஆசிட்டாக இருந்தாலும் சரி கான்சன்ட்ரேட் ஆசிட்டாக இருந்தாலும் சரி நைட்ரிக் ஆசிட் டஸ் நாட் அட்டாக் அலுமினியம். காரணம் என்ன அப்படின்னா ரீசன் அலுமினியத்தோட சர்ஃபேஸில் ஆக்சைடு ஃப்ளேம் அப்படி ஃபார்ம் ஆகிட்டோம். அதனால் நைட்ரிக் ஆசிட்னால அலுமினியத்தை அட்டாக் பண்ண முடியாதுங்க. அப்போ நம்ம ரீசன் சொல்லணும், ஆன்சர் சொல்லும்போது அந்த கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். பி டைப்ஸ் திஸ் இஸ் கால்குலேஷன் கம்பல்சரி கொஷின்னு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம். அதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் இல்லை, அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ யூனிட் போட தேவையில்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 0.25 மோல். அப்போ மோல்ங்கிற யூனிட் இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக யூனிட் இருந்தால் அந்த ஆன்சரில் யூனிட் ப்ரெசென்ட் பண்ணி காட்டணுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 7 மார்க்ஸ் கொஷின். அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33, 34 அண்ட் 35 அப்படின்னு 3 கொஷின் இருக்கும். அதில் 33 ஃபிசிக்ஸ்க்கு ஃபிசிக்ஸே ஆப்ஷனலாக இருக்கும். அண்ட் 34 கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருக்கும். அண்ட் 35 பார்த்திங்கன்னா பயாலஜி, நம்மளுக்கு பாட்டனி சுவாலஜி ரெண்டுமே மேட்ச் ஆகி வரும். அப்படி இல்லைங்களா? சரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 33ல் நான் எய்தர் ஆர் டைப்ஸாக இருக்கும். அப்போ எய்தர் ஆரில் நான் ஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 33 அதில் ஆர் கொஷின்ஸ், அதில் பி, அதில் எத்தனை சப்டிவிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்கோ. அப்போ எக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டு கேட்குறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 கண்டிஷன் தான், 2 கண்டிஷன்ஸ் ஒன்லி. அதாவது ஃபஸ்ட் ஒன், அந்த எக்கோ சவுண்டு நம்மளை சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சவுண்டு வந்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு மீடியத்தில் ஒரு தடை மேலே பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சோர்ஸ்கிட்டே ரீச் ஆகும்போது தான் நம்மளால் எக்கோ சவுண்டை கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது அந்த சவுண்டு போயிட்டு ஏதோ ஒரு செவுறு மேலேயோ இது மேலேயோ பட்டுட்டு ரிட்டர்ன் வருது இல்லைங்களா, அது 0.1 செகண்டுக்குள்ளே வந்துடணும். இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சோர்ஸ்க்கும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன் எது வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் மினிமமாக 17.2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் மினிமம். இப்படி இருக்கும்போது நம்ம எக்கோ சவுண்டை கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. அப்போ மெடிக்கல் லைனில் எக்கோ சவுண்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் யூசர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. இப்போ சவுண்டினுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணி இருக்கணும். இப்படி பண்ணும்போது அதுக்கு உண்டான ஃபுல் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 34. இப்போ இந்த 34ல் நீங்கள் கவனிக்க வேண்டியது பாருங்கள்.
இதில் ஆப்ஷனல் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அல்லது ஆர் கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை கவனித்தோம் அப்படின்னா, டிடர்ஜென்ட்டுனால வாட்டர் பொல்யூஷன் ஆகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, அதுக்கு சொல்யூஷன் நம்ம ரெமெடி கொடுக்கணும், அதையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ரீசன் சொல்லணும், அண்ட் செகண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெமெடி சொல்லணும். அப்போ அது கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சூட்டபிளான ஆன்சர் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரி, ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிடர்ஜென்ட்டில் ஹைட்ரோ கார்பன் செயின் பிரான்ச்சாக இருக்கும். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிக்ஸ்னால் ஃபுல்லாக டிடர்ஜெண்ட்டை பயோடிகிரேடபிள் பண்ண முடியறதில்ல. இதனால் வாட்டர் பொல்யூஷன் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன் செயினாக இருக்கக்கூடிய டிடர்ஜெண்ட்டை நம்ம லீனியர் ஹைட்ரோ கார்பன் செயினாக கன்வெர்ட் பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிக்ஸ்னால் பயோடிகிரேடபிள் ஃபுல்லாக பண்ண முடியும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து பயோடிகிரேடபிள் ஆகும்போது வாட்டர் பொல்யூஷனை தடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கேட்குறது அந்த மாதிரி. அடுத்தது முக்கியமாக இதை கவனிக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் டைப்ஸ் கொஸ்டின். பட் ஆல்ரெடி ரெஸ்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இது ஈக்குவேஷன்லேயே ஐடென்டிஃபிகேஷன் கொஸ்டின். ஏனா யார், பின்னா யாருன்னு அந்த ஈக்குவேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏபி யாருங்கிறதையும் நம்ம சொல்லணும். இப்போ அந்த கொஷின்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஏ வந்துட்டு எத்தனாயிக் ஆசிட், ஏங்கிறது எத்தனாயிக் ஆசிட். நம்மளுக்கு டைரெக்டாக கொஷினில் இதுதான் எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரெசர்வேட்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வச்சு ஓகே ப்ரெசர்வேட்டிவ் காம்பவுண்டுனால் நம்மளுக்கு எத்தனாயிக் ஆசிட் தான் அப்படிங்க. அப்போ ஏங்கிறது எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். அதை மட்டும் அவங்க கேட்கல, அதுக்கான ஈக்குவேஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ரைட் பண்ணணும். அப்போ ரைட் பண்ணினது மட்டும் இல்லாமல் அந்த ஏங்கிறது யார், எத்தனாயிக் ஆசிட் எங்கே இருக்கோ ஈக்குவேஷனில் அதுக்கு கீழே ஏனும் பி கேட்டிருந்தா பீனும், ஒருவேளை சிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குன்னா அதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கணுங்க. இந்த மாதிரி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் ஆன்சரை, சூட்டபிளான ஆன்சரை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம் பப்ளிக்கில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளைங்களாலேயும் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டின ஒரு விஷயம் அப்படின்னா அது எங்கள் இன்ஸ்டியூட் பண்ணின ஒரு விஷயம். ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 7.5ல் நீட்டில் பார்த்திங்கன்னா 7.5ல் ஸ்டேட் ரேங்க் வந்துட்டு ரூபிகா அப்படிங்கிற பொண்ணு நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து தான் அவங்க அதை ஸ்கோர் பண்ணினாங்க. அது எங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமையான விஷயங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டரில் 2025 இயர்க்கான கிராஸ் கோர்ஸ் அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. இப்போ கிராஸ் கோர்ஸ் அட்மிஷன் வந்துட்டு விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியோ இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்தோ இல்லை அட்மிஷன் பண்ணுறவங்க அட்மிஷன் வந்துட்டு பண்ணிக்கலாங்க. இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் இருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 715 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு 1 இயர் கோச் அது பண்ணுறதுனாலும் அந்த அட்மிஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் கோர்ஸும் ரிப்பீட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிகிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுற பெருமைக்குரிய அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கள் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 2 வருடங்கள் மாநிலத்தில் முதல் 2 மற்றும் 3வது இடங்களை, முதல் 3 இடங்களையும் பிடித்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கோம்.
தமிழ் இலக்கிய திறனறி தெரு டிசம்பர் 2024 நடந்த டெஸ்ட்டில் தாங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் நடத்தியிருக்கோம். லாஸ்ட் இயரும் ஸ்டேட் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா முதல் 3 இடத்தையும் பிடித்த ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல மிக பெருமை அடைஞ்சிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற பொண்ணுங்க சென்டம் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டேட் அடுத்து கீழே ஸ்டேட் செகண்ட் தேர்ட் எல்லோரும் இருக்காங்க. டோட்டலாக 17 ஸ்டூடெண்ட்ஸு 36,000 ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகிருக்காங்க. இவ்வளோ ஒரு இதை பண்ணி கொடுத்த ஒரே பள்ளி அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம் நாங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஜி முதல் 12th வரைக்கும் அட்மிஷன்ஸ் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணினேன், திறனறிவு தெரியல அச்சீவ் பண்ணினேன் ஸ்டூடெண்ட்ஸுங்க இவங்க எல்லாருமே. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிபி நீட்டில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதில் இந்த லாஸ்ட் இயர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரூபிகா அப்படிங்கிற பொண்ணு, இந்த பொண்ணு தான் வாங்கியிருக்காங்க 7.5ல். வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. தேங்க்யூ வெரி மச்.